சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம வரகநேரி முருகப்பெருமானினுடைய திருக்கோவில நம்ம சிந்தனை பண்ணலாம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. இந்த ஆலயமானது வரகநேரி முருகப்பெருமானினுடைய திருக்கோவில் எங்க அமைந்திருக்குன்னா திருச்சியில ஒரு பகுதியில அமைஞ்சிருக்கு. இது போகிறது பாத்தீங்கன்னா திருச்சிங்கிற அது ஒரு பெரிய ஊர் திருச்சி. அங்கிருந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா பஸ்ஸும் இருக்கு, காரும் இருக்கு. அது மூலியமா நம்ம ஆட்டோ இது மூலியமா போய்க்கலாம். இது ஒரு கொஞ்சம் மெயினான ஏரியா தான், ரொம்ப கிராமம் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல ஏரியா, திருச்சியில இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ஆலயம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய ஆண்டுகள் பழமைன்னு சொல்லும்போது 500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையாக இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவிலாக இது இருக்கு. 500 ஆண்டுகள் அப்படிங்கிற போது 500 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகளா இருக்க கோவில் அப்படிங்கிறதுனால பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்களுக்கு உள்ளாகி பல காலகட்டங்கள்ல கோவில் சிதிலம் அடைஞ்சு அப்படி நிறைய முறை திருப்பணி பண்ணி இந்த கோவில் இன்னைக்கு இப்படி இருக்குது. ஆரம்பத்துல இருந்த கோவில் சிதிலங்கள் அடைஞ்சு இயற்கை சீற்றங்கள், படையெடுப்புகள் இதுல தாக்குதலுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் இப்ப நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரகநேரிங்கிற ஒரு பகுதியில ஒரு தீவிரமான முருக பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு உடல்ல ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. அப்ப இந்த பிரச்சனையை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே சங்கடமா போச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் அந்த முருக பக்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் எங்க அப்பா முருகப்பெருமான் பார்த்துப்பான், அதை பத்தி பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவர் படுத்துறாரு. அப்ப என்னன்னா கனவுல சுவாமி சொல்றாரு, இது மாதிரி நீ பழனிக்கு வா, உன் மக குணமாவா, நீ அதை பத்தி எதுவுமே வருத்தப்படாத, பழனியில என்ன பாரு, நான் பிரசாதம் கொடுக்குறேன், அதை எடுத்துட்டு போய் உன்னுடைய குழந்தைக்கு கொடு அப்படின்னு உடனே இவரும் பழனிக்கு போறாரு. திருச்சியில போய் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்றாரு, தண்டாயுதபாணிய. அங்க பழனியில முருகப்பெருமான் திருநீர் பிரசாதம் கொடுத்து அதை இங்க எடுத்துட்டு குழந்தைகிட்டோன்னு நோய் நொடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிவர்த்தி ஆகுது. அப்ப அவர் ஒரு யோசனை அவருக்கு, இந்த தண்டாயுதபாணியை பாக்குறதுக்கு நம்ம பழனி வரையும் வர வேண்டியதா இருக்குது, சரி நம்ம ஊர்லயே இந்த தண்டாயுதபாணியை நம்ம வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்ப அவர் உருவாக்குன ஒரு ஆலயம் தான் இன்னைக்கு. இது நடந்தது ஒரு 600 வருடங்களுக்கு முன்பு இந்த முருக பக்தர் உருவாக்கின ஒரு கோவில். அது நாளடைவுல பல சிக்கல்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த ஆலயம் சும்மா சூப்பரா இருக்கு. அவர் உருவாக்குன தண்டாயுதபாணி இப்ப மூலவராக இல்லை, அவர் பரிவார மூர்த்தியாக வந்துட்டார். அப்ப மூலவரா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறவர் தான் மூலவரா இருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னா, திருச்செந்தூர்ல செந்திலாண்டவர் எப்படி இருப்பாரு, கையில தர்ப, தாமரப்பூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடிகாஸ்தம், வஜ்ராயுதம், சக்தி அஸ்தம் இதெல்லாம் ஏந்திக்கிட்டு சுப்பிரமணிய சுவாமி எப்படி இருப்பாரோ, அவருக்கு திருச்செந்தூர் மூலவருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா பூஜா மூர்த்தி அப்படின்னே பேரு. அது மாதிரி அந்த செந்திலாண்டவர் மூலவர் மாதிரியே பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க இருக்க நம்ம சுவாமி இருப்பார். இந்த ஆலயம் ராஜகோபுரத்தோட ரொம்ப அழகா இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வள்ளி தேவசேனாவோட சுவாமி நின்ற திருக்கோலத்துல செந்திலாண்டவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிறார். அதே போல பரிவார சன்னதிகள்ல நடராஜ சிவகாமி சன்னதி, நவகிரக சன்னதி, அதுக்கப்புறமேட்டு மகாகணபதி சன்னதி, அண்ணாமலையம்மன் சன்னதி, இடும்பருக்கு தனி சன்னதி, அருணகிரிநாத பெருமானுக்கு தனி சன்னதி, அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு, துர்க்கைக்கு, இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. இவங்கெல்லாம் பரிவார மூர்த்தங்களா வராங்க. ஒரு மாத கிருத்திகை நட்சத்திரத்தும் போதும் இவருக்கு சுவாமிக்கு சிறப்பு ஹோமம் பண்ணி அபிஷேகமானது நடைபெறுது. அதே போல கார்த்திகை மாதத்துல இவருக்கு கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பு வழிபாடு இங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா நடக்கும். அதே போல பங்குனி உத்திரம், தைப்பூசம், வைகாசி விசாகம், மகாகந்த சஷ்டி, இந்த நாள்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை எல்லாம் இங்க பெண்கள் 300 பெண்கள் வர வச்சு திருவிளக்கு பூஜை, அதாவது விளக்க வச்சு பூஜை பண்ணக்கூடிய விளக்கு பூஜை இந்த ஆலயத்துல நடத்துறாங்க. அதே போல இந்த பரிவாரத்துல இருக்கக்கூடிய சுவாமி அண்ணாமலையாருக்கு ஐப்பசி மாதத்துல பௌர்ணமியில அண்ணாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடைபெறுது. அதே போல நடராஜ சிவகாமிக்கு சிதம்பரத்துல எப்படி 6 கால
அபிஷேகம் சுவாமிக்கு நடக்குதோ நடராஜருக்கு, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 6 அபிஷேகம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும். ரொம்ப அதி அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவிலினுடைய தரிசன நேரம்னு பாத்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. திருச்சியில இருந்து பஸ்ஸு அப்படி இல்லைன்னா கார், ஆட்டோ மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆன்மிகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க, அண்ணன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க நத்தமும் வில்வி மல்க, மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், பெண்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதைய ஹர மகாதேவா. சிற்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளையை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, ஆரூரம் இருந்த அரசையை போற்றி, சீரா திருவையாரா போற்றி, தெந்தில்லை மன்று நுள்ளாடி போற்றி, என்றனுக்கு ஆரம்பதமானாய் போற்றி, ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பந்துரானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.